அண்மை செய்தி. தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்ட பாதுகாப்பு குழுவில் சிடிஆர் நிர்மல்குமார், வெங்கட்ராமன், அறிவழகன் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாவேகா சார்பில் 34 நபர்கள் அடங்கிய தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாவேகா தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் சிடிஆர் நிர்மல்குமார், வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தற்பொழுது தாவேகா சார்பாக தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான அறிக்கையை விஜய் வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தாவேகா சார்பாக தாவேகா விஜய் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு உள்ளிட்டவை அறிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலர் அவர் தலைமையிலும், மேலும் பொருளாளர் வெங்கட்ராமன், மேலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அறிவழகன், குமரேசன் மாநில ஒருங்கிணைப்பாளர் சட்ட ஆலோசனை பிரிவு, சிவ சண்முகம் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் சட்ட ஆலோசனை பிரிவு, பாண்டியன் மற்றும் இந்திரராஜ், பெரும் சக்கரவர்த்தி, செல்வபாரதி, வெலிங்டன், மேலும் தன்ராஜ், விஜயகுமார், ரேவந்த் சரண் உள்ளிட்டவர்களை உள்ளிட்ட கிட்டத்தட்ட 34 நபர்களை ஆலோசனைப்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இந்த குழுவிற்கு கழக நிர்வாகிகளும் தோழர்களும் முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து பல்வேறு குழுக்களை தேர்தலை ஒட்டி தலைவர் நியமித்தது பார்க்க முடிகிறது. தேர்தல் பிரச்சார குழுவாகட்டும், மேலும் தேர்தல் அறிக்கை தயார் செய்ய குழுவாகட்டும், அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலை மட்டும் சட்டமன்ற பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு, அதாவது ஏற்கனவே அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போதுதான், ஒரு பொதுக்கூட்டம் ஈடுபடும் தான் அது கரூர் விவகாரம் ஏற்படுவது பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக அந்த சட்ட பாதுகாப்பு குழு முன்கூட்டியே அது முழுமையாக அலசி ஆராய்ந்து எந்தெந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறோமோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலை கண்டறிந்து அது முழுமையாக களைவதற்கான அனைத்து வகையிலும் இந்த குழு தன் பணியை மேற்கொள்ளும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 34 பேரை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார்.